வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு போர்டு, ஒரு மொபைல் ரெட்மி நோட் 3 ப்ளஸ் நோட் 3 ப்ரோ 2 மாடலுக்கும் சேமான அந்த போர்டு. இந்த போர்டை வச்சு நம்ம என்ன மாதிரி ஐசிஸ்லாம் இருக்குது இந்த போர்டில், இந்த ஐசி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி நான் கண்டுபிடிச்சேன், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் முறைப்படி செக்ஷனை தனித்தனியாக பிரித்து ஃபாலோ பண்ணி சர்வீஸ் பண்ணீங்க, அதாவது டயக்ராம் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுமையாக கண்டிப்பாக எல்லா ஃபால்ட்டுமே ரெடி பண்ண முடியும். இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் இதான் நான் பவர் சப்ளைன்னு சொல்கிறேன்னா, இது சரியாக தப்பான உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ப்ளஸ் பவர் ஐசியோட நம்பர் தெரியணும், என்ன பின் இருக்குது, எத்தனை பின் இருக்கும் இந்த ஐசியில், இந்த ஐசி எந்தெந்த மாடலுக்குலாம் மேட்ச் ஆகும், இதில் இன் அவுட் என்ன மாதிரி விஷயங்கள் வரும், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பார்ட்டாக நம்ம செக்ஷனை தெரிஞ்சால் மட்டும்தான் முழுமையாக சர்வீஸ் பண்ண முடியும். ஏற்கனவே என்னோடய கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஃபோன் போர்டு எடுத்தால் ஃபோன் போர்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லுவேன். இதை ஒருத்தர் கற்றுக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நான் இதை கற்றுக்கிட்டு சர்க்யூட் பார்த்துட்டு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் அந்த பொருளை கண்டுபிடிக்கலை, அந்த டயக்ராம் சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்தை டயக்ராம் முறைப்படி செக்ஷனாக பிரித்து இது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொன்னால், நீங்கள் மைண்டில் என்ன நினைக்கும், எல்லோரும் எதிர்பார்க்குறது எப்படின்னா, ஓகே இவர் தான் எல்லாருமே தெரியும் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தராலையும் முடியும். ஒவ்வொருத்தருமே போர்டு எடுத்து ப்ளஸ் டயக்ராம் எடுத்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு வேல்யூ ஃபாலோ பண்ணும்போது, வோல்டேஜ் ஃபாலோ பண்ணும்போது, சிக்னலை ஃபாலோ பண்ணும்போது, அந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது, அதோட ஃபங்க்ஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது, கண்டிப்பாக ஒரு ஃபோனை முழுமையாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுங்கள். ஈஸியான விஷயத்தை ஈஸியாக சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியும்னு, எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ எல்லோரும் சொல்கிறது, எதிர்பார்க்குறது எல்லாமே உடனே சர்வீஸ் பண்ணிடணும், உடனே கடையை வச்சிடணும் அப்படின்ற மைண்டு தான் எல்லாருக்கும் வருது. டக்குன்னு பார்த்தோன்னே சார் 10 நாளில் சர்வீஸ் மேன் ஆயிடணும், ஒரே நாளில் சர்வீஸ் மேன் ஆகணும், அப்படி தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. எலக்ட்ரானிக்ஸ்ன்றது கடல் மாதிரி சார், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை முழுமையாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான், இதோட அமைப்பு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தவிர, நீங்கள் எடுத்த உடனே நான் ஜஸ்ட்டு பார்த்தேன் சார், ஒரு 10 நாள் 5 நாள் கான்செப்ட் சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா முழுமையாக நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு, இந்த விஷயம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி ட்ரேஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள் நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த முழுமையாக சர்வீஸ் பண்ண இருக்க முடியும்னு சொல்லுவேன். அப்போது எல்லோரும் எதிர்பார்க்குறது, பாருங்கள் ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னு சொன்னால், சார் பவர் ஐசியை மாற்றணும், பவர் சப்ளையை மாற்றி விட்டணும், இதான் பவர் சப்ளையா, இதில் எத்தனை பவர் சப்ளை ஐசி இருக்குது, இதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு தெரியாது, ஆனால் இதை மாற்ற சொன்னாங்க, மாற்றினேன் சார், மாற்றி பார்த்தோம் ஆன் ஆகலை சார். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஐசியும் சேர்த்து மாற்றுங்க சார், இதையும் மாற்றுங்க, இதே மாற்றியும் ஆன் ஆகலை சார், நெக்ஸ்ட்டு இதையும் மாற்றி பாருங்கள் சார் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் மாற்றி பார்த்துட்டு ஆனே ஆகலை சார் அப்படின்னா இதோட ரிசல்ட் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, முடியாது, போர்டு ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம் சரியாக கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா முழுமையாக சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். பெரும்பாலும் எல்லோரும் ரீபால் பண்ணிடுவாங்க, எடுத்து மாட்டிடுவாங்க, ஆனால் ஃபோன் சரியாக ஃபிட் பண்ணியிருக்காமல் இல்லையா, ஆனாகுமோ ஆனாகாத எதுவுமே தெரியாது. அப்போது அது பெரிய விஷயம் இல்லை சார், ஐசி கழட்டி மாட்டுறதோ ரீபால் பண்ணுறதோ பெரிய விஷயம் கிடையாது. அதான் முழுமையாக நீங்கள் இதோட விஷயங்கள், ஒரு இஎம்எம்சி எடுத்துட்டிங்கன்னா அதோட டீட்டெயில் ஃபுல்லாக என்னென்ன அப்டேட் இஎம்எம்சி வந்திருக்கு, யூஎஃப்எஸ் எப்படி சப்போர்ட் பண்ணும், இஎம்சிபி எப்படிலாம் இருக்குது, அது இன் அவுட்டு வோல்டேஜ் எப்படி வரும், ப்ளஸ் சப்ளை சிக்னல் எப்படி வரும், இதை பற்றி விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயங்களை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ எடுத்ததெல்லாமே உடனே ஐசின்னு சொன்னீங்கன்னா முழுமையாக நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியாது. போர்டை கம்ப்ளைண்ட், அதாவது நம்மளே ஃபால்ட்டு பண்ண மாதிரி ஆகிரும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன கெப்பாசிட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், ஒரு ரெசிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்கும், இல்லை காயில் ஓப்பன் ஆகிருக்கலாம், இல்லை சரியான வோல்டேஜ் வராமல் இருக்கலாம். அதை தான் பார்த்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வோல்டேஜ்கிட்ட ஃபாலோ பண்ணி ஐசின்னு சொல்லி ஃபால்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு இதான் ஃபால்ட்டுன்னு சொன்னால் அதை தான் நம்ம செய்கிறோம், அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நான் இதை முழுமையாக புரிஞ்சுட்டு பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ஃபோன் போர்டில் ஜஸ்ட் நான் ஒவ்வொரு ஐசியை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஐசி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஐசியில் என்னென்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஓகே அந்த ஃபங்க்ஷன் நடக்கலாம், ஓகே அதை நம்ம செக் பண்ணும்போது அதுக்கு இன் அவுட் என்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அதுக்கு வோல்டேஜ் வருதா, அவுட்புட் சரியாக வோல்டேஜ் தருதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு பேட்டரி பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய சப்ளை எடுத்துக்கூடிய ஒரு சின்ன ஒரு பவர் சப்ளை ஐசி. இந்த ஐசி மூலமாக தான் நெக்ஸ்ட்டு லைட்டிங் சர்க்யூட்டும் வேலை செய்யுது, டயோடு இருக்குது, லைட்டிங் கம்ப்ளைண்ட்டும் இதில் பார்க்கலாம். ஸோ லைட்டிங் ஃபால்ட்டும் கண்டிப்பாக இதில் ரெடி ஆகும்னு சொல்ல வரேன். ஏன்னா இந்த லைட்டிங் சர்க்யூட்டும் இதில் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல வரேன். ப்ளஸ் சார்ஜிங் சர்க்யூட்டும் இதில்
ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது சார்ஜிங் ஐசியாகவும் இது வேலை செய்யும், பவர் ஐசியாக வேலை செய்யும், லைட்டிங் ஐசியாகவும் வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 3 ஃபங்க்ஷன் இதில் நடக்குதுன்னு தெரியணும்னா சர்க்யூட்டை நீங்கள் பார்க்கணும். சிக்மாட்டிக் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஓகே இதெல்லாம் இன் அவுட் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கு சப்ளை எங்கேருந்து வருது, பேட்டரி பாயிண்ட்லேருந்து வருது. அப்போ இதன் மூலம் அவுட்புட் வோல்ட் என்ன வோல்ட் கிரியேட் ஆகும், அந்த வோல்ட் எங்கெல்லாம் போகும். அப்போ இதோட ஐசியோட நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது PMI 8952ன்னு சொல்லுவோம் இந்த ஐசியோட நம்பர். அப்போ இந்த ஐசி எந்தெந்த ஐசிக்கு எந்தெந்த மாடலுக்குலாம் சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாடலுக்குரிய மேட்ச் பண்ண முடியும். அதில் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஐசியை நம்ம ஃபிட் பண்ண முடியும். உடனே இதை எடுத்து எல்லாருமே ஆனாகல சார்ஜரில் உடனே இந்த ஐசியை மாற்றிடணும்னு சொல்லி இந்த ஐசியை லைட் ஏரியில் உடனே ஐசியை மாற்றணும். கண்டிப்பாக அப்படி பண்ணவே கூடாது. முறைப்படி ஐசியோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதோட சுற்றி இருக்க அந்த காமனர் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறது சார்ஜிங் ப்ளஸ் லைட்டிங் சர்க்யூட்டு ப்ளஸ் பவர் சப்ளை. இதுக்கப்புறம் இதோட சப்ளை எங்கே போகும் அப்படின்னா மெயின் பவர் ஐசிக்கு போகும். இதுதான் மெயின் பவர் சப்ளை ஐசி. இது பக் காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஆசிலேட்டர் பக்கத்துலேயே இருக்கும். இது பவர் சப்ளை ஐசி. இந்த ஐசி மூலமாக அவுட்புட் வந்து நம்மளுக்கு மற்ற இடங்களுக்கு மெயினான விஷயங்கள் சப்ளை வோல்ட்டு எல்லாமே நம்மளுக்கு இந்த பக் ஆயில் வழியாக அவுட்புட் ஆகும்போது சிபியூக்கு பெருமான வோல்டேஜ் வந்து ஆம்பியர் ஜாஸ்தியாக கொடுத்து பண்ணுவாங்க. வோல்டேஜ் கம்மியாகவும் ஆம்பியர் ஜாஸ்தியாகவும் கொடுப்பாங்க, சிபியூக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதேமாதிரி நிறைய செக்ஷனுக்கும் வோல்டேஜ் மெயின் செக்ஷனுக்கு ஃபுல்லாக வோல்டேஜ் இதுலேருந்து கிடைக்கும். ஆனால் இதுக்கே சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஐசி வழியாக தான் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த கான்செப்ட் எல்லா மாடலுக்கும் காமனாக தான் இருக்குது. ப்ளஸ் ஐசியோட நம்பர் தான் ஒவ்வொரு மாடலுக்கும் மாறுது. இந்த ஐசியை பொறுத்தவரை நம்பர் பார்த்திங்கன்னா PM8956ன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாடலுக்கு சொல்கிறேன். அப்போ எல்லா மாடலுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா சார்? கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு மாடலுக்கும் மாறும்னு சொல்லுவேன். இந்த ஐசி நம்பரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த ஐசி எத்தனை பின் இருக்குது, எப்படி ட்ரேஸ் பண்ணுறோன்னு மற்ற விஷயங்கள் அப்டேட் நான் உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்போ இந்த ஐசியோட பின் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சு இது இன் அவுட்டு ப்ளஸ் வோல்டேஜ் சிக்னல் எல்லாமே தெரிஞ்சிட்டிங்கன்னா இது ஒர்க் ஆகுது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த ஐசியை மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்காக நான் வந்து சார் ஐசி ஃபால்ட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக லைனை ட்ரேஸ் பண்ணி அதுக்குரிய சரியான வேல்யூ வருதா, ப்ராப்பராக அந்த வேலை செய்யுதா, வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஐசி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரேன். அப்போ இது மெயின் பவர் சப்ளை. இதில் தான் அதிகபட்சம் வோல்டேஜ் எல்லா இடங்களுக்கும் போய் சேருது. அப்போ 2 பவர் சப்ளை பார்த்துட்டோம். 3வது இங்கே ஒரு DC to DC கன்வெர்ட்டர் ப்ளஸ் பவர் சப்ளை கான்செப்ட். அது DC to DC கன்வெர்ட்டர் பவர் சப்ளையாகவும் வேலை செய்யுது இதில். அப்போ இது ஒரு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை வச்சு எந்த இடங்களுக்குலாம் வோல்டேஜ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சிபியூக்கும் வோல்டேஜ் தான் தரப்போகுது. இதுலேயும் பக் காயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு பவர் சப்ளைன்னு சொல்லுவோம். மொத்தம் 3 பவர் சப்ளை இதில் இருக்குது. சரி, சேம் இதே மாதிரி எல்லா மாடலுக்கும் வருமா? கண்டிப்பாக ஒவ்வொரு மாடலுக்கும் பவர் சப்ளை வித்தியாசப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி LDO கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ LDO பவர் சப்ளையும் அதில் அடங்கியிருக்கும், உள்ளே இருக்குன்னு சொல்ல வரேன். DC to DC கன்வெர்ட்டர் LDO கான்செப்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்ல வரேன். அப்போ இந்த ஐசியோ நம்பர் என்ன? PM8004. அப்போ இதன் மூலமாக மெயினான வோல்டேஜ் EMMCக்கு வோல்டேஜை இது ரெடி பண்ணி தருதுன்னு சொல்லலாம். மெயின் பவர் சப்ளையும் கொடுக்கும், இது வழியாக வோல்டேஜ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. EMMCக்கு வோல்டேஜும் இது வழியாக கிடைக்கும்னு சொல்ல வரேன். அப்போது இந்த 3 பவர் சப்ளை ரன் ஆனால் தான் மொத்தமாக டோட்டலாக வந்து ஃபோனே ஒர்க் ஆகும்னு சொல்ல வரேன். அப்போ பழைய மாடலில் வந்து ஒரே பவர் ஐசி இருந்து இப்போ 2 பவர் சப்ளை, இதில் 3 பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி தான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த லெவல் சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டு தொட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ 3 பவர் சப்ளை பார்த்துட்டோம். அதேமாதிரி இதுதான் சிபியூன்னு சொல்லுவோம். நம்ம இதுதான் மெயின் ப்ராசஸர். இதில் வந்து EMMCன்றது இதுதான் EMMCன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபோனை வந்து ரன் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். நம்ம அதை பவர் சப்ளை பார்த்தோம், CPU EMMCன்னு சொன்னேன் நான். இதை நம்ம சர்க்யூட் வச்சு ஃபாலோ பண்ணும்போதே நம்ம ஈஸியாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது ப்ளஸ் இன் அவுட் விஷயங்களில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும், வோல்டேஜ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது GPS வரக்கூடிய ஐசி. இது சர்க்யூட். இதுலேருந்து ஆண்டனா லைன் வழியாக தான் நம்மளுக்கு சிக்னல் ரிசீவ் ஆக போகுது. இது ஆண்டனா கனெக்டரு ப்ளஸ் இதுக்கு காயில் நெட்வொர்க் செக்ஷன் வரக்கூடிய ஆண்டனா மாதிரி இதுலேயும் ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. இது டிரான்ஸ்மிட்டி ரிசீவிங் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சர்க்யூட். அதாவது நம்ம ப்ளூடூத்து, வைஃபை, GPS வரக்கூடிய ஆண்டனா ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவிங் டிரான்ஸ்மிட் நடக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்டு ப்ளஸ் வந்து வைஃபை ப்ளூடூத்து வரக்கூடிய ஐசி. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஐசிஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், நம்பர் வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நெட்வொர்க் சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய கான்செப்ட் ஆண்டனா மாதிரியும் இதில் நம்ம இந்த ஆண்டனா ஒவ்வொரு லைன்லேயும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே
சிக்னலை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எஃப்எம் சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய லைன் இருக்கும், அதேமாதிரி ப்ளூடூத் வைஃபை மற்ற விஷயங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்கும். ஜிபிஎஸ் தனியாக வந்து டவரேஜும் சில இடங்கள் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ வைஃபை ப்ளூடூத்துக்கு வரக்கூடிய ஐசிக்கு வந்து ஆசிலேட்டரும் கொடுத்துருப்பாங்க. நெட்வொர்க் செக்ஷன்லேயுமே ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே பவர் ஐசி பக்கத்துலேயும் நம்மளுக்கு ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பவர் சப்ளை பக்கத்துலேயும் ஒரு ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அளவு தகுந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் ஆகும், வேலை செய்யும். அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ஐசி என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக் லைனும் ஸ்பீக்கர் லைனும் ஃபங்க்ஷன் ஆகுதில்ல, ப்ளஸ் ஹெட்ஃபோன் லைன். அப்போ கண்டிப்பாக இதுக்கு பேர் என்ன ஆடியோ ஐசின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ பேசிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கண்டிப்பாக நம்ம ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது, ஹெட்செட்டும் லைன் கனெக்ட் ஆகிருக்கா, அப்போ கண்டிப்பாக இது ஆடியோ ஐசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்ம ஒய்ஃபை ப்ளூடூத்துக்கு வரக்கூடிய ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா WCN3680. இது வந்து நம்மளுக்கு ஒய்ஃபை ப்ளூடூத்துக்கு வரக்கூடிய ஐசி. நம்ம கீழே பார்க்குற அந்த ஐசி இருக்குது பார்த்திங்களா, அதாவது நம்ம ஆடியோ ஐசின்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதாவது WCD9326. இது வந்து இப்போ ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகும், 2 மைக் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம ரெக்கார்டிங் மைக் தனியாக இருக்குது, வாட்ஸ்அப் மைக் ரெக்கார்டிங் பண்ணி சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த இதான் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பு ரெக்கார்டிங் வரக்கூடிய மைக்கு. அந்த கீழே சிசி போர்டில் வந்து நம்ம நார்மல் கால் பேசுகிற மைக் இருக்கும். அந்த 2 மைக்கும் இதில் தான் ஃபங்க்ஷன் ஆக போகுது. ப்ளஸ் இயர் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்திங்களா, இயர் ஸ்பீக்கரும் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த இயர் ஸ்பீக்கர் பாயிண்ட் இதுவும் அந்த ஆடியோஸில் வேலை செய்ய போகுது. அது மட்டும் இல்லை, ரிங்கர் ஐசி ரிங்டோன் கேட்குது பார்த்திங்களா, அதுக்கும் இந்த சர்க்யூட் இந்த சிக்னல் தான் இதுலேருந்து வரப்போகுது. ஆனால் எல்லாத்துக்குமே சிக்னல் தரப்போகுது கண்டிப்பாக நம்ம சிபியூவாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே சிக்னல் வந்து சிபியூலேருந்து தான் வரும். அப்போ இதோட லைன் ஐசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிங்கர் ஐசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், இங்கே இருக்குது தான் ரிங்கர் ஐசின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இதான் ரிங்கர் ஐசி. 2 காயில் ஜோடியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதான் ரிங்கர் ஐசின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங்கர் ஐசியாகவும் வேலை செய்யுது, அதை யூஸ் அண்ட் ரெபேஷன் சொல்லுவாங்க. ப்ளஸ் ஆடியோ ஐசியும் இதில் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ நம்ம இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிபிஎஸ்ஸு ப்ளூடூத் ஒய்ஃபைக்கு வரக்கூடிய சிக்னல் பார்த்தோம். நம்ம இது இஎம்எம்சின்னு பார்த்தோம். நம்ம இது சார்ஜிங் ப்ளஸ் லைட்டிங் ப்ளஸ் பவர் சப்ளைன்னு சொன்னேன் நான். இது வந்து நம்ம ஹெட்செட்டுக்கு வரக்கூடிய ஐசி, மைக்குக்கு வரக்கூடியது, ப்ளஸ் அந்த ஸ்பீக்கர் லைனு ரிங்கருக்கு வரக்கூடிய ஐசியாக இது வேலை செய்யுது. அடுத்து நெக்ஸ்ட்டு இது பார்க்குறது நெட்வொர்க் ஐசின்னு சொல்லுவோம். 2G 3G வரக்கூடிய நெட்வொர்க் ஐசி. இது இன்னும் ஆண்டனா கனெக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம அந்த ஐசியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுக்கப்புறம் நெட்வொர்க் செக்ஷன், மெயின் டவர் செக்ஷன் எங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நெட்வொர்க் செக்ஷனு ஃபுல்லாக. இது வந்து நம்மளுக்கு WTR ஐசின்னு சொல்லுவோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இது நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய கான்செப்ட், அது ஆண்டனா சுவிட்ச்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த லைனும் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டனா சுவிட்ச் தனியாக இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 4G கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய செக்ஷன் இதுதான். அது 2G 3Gக்கு அந்த ஐசி ப்ளஸ் 4G ஃபுல்லாக இதில் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. 4G சிக்னல் சுவிட்சிங் பண்ணுறதே இந்த WTR ஐசி தான். அப்போ எல்லோரும் சொல்கிற விஷயம், டவர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் WTR ஐசியை மாற்றணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் WTR ஐசி தான் ஃபால்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, நெட்வொர்க் ஐசியும் கம்ப்ளைண்ட் ஆகும். சிக்னல் வர பாதையில் அந்த காயில் கெப்பாசிட்டியும் ஃபால்ட் ஆகும். அப்போ அதை நம்ம முழுமையாக இன்னும் டீப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு சப்ளை வோல்ட் வருதா செக் பண்ணணும். சப்ளையில் மிஸ்டேக்காக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு இருக்கும், லீக்கேஜ் தண்ணி போட்டு ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி WTR ஐசி, அதாவது STR ஐசின்னு சொல்லுவாங்கள்ல, RF ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் WTR ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா WTR 2955ன்னு சொல்லுவோம் இது நம்பரு. அதேமாதிரி நெட்வொர்க் ஐசின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டவர் ஐசி பார்த்தீங்களா, இது RFன்னு சொல்லுவாங்க, RF ஐசின்னு சொல்லுவாங்க, இல்லை பவர் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க, இல்லை PF ஐசின்னு சொல்லுவாங்க. இது வந்து RF 7460, இது இந்த ஐசியோட நம்பர். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐசிக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட பின்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அதை இன் அவுட் விஷயங்கள் தெரிஞ்சு, வோல்டேஜும் தெரிஞ்சிட்டிங்கன்னா முழுமையாக அந்த சர்க்யூட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே ஃபால்ட் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு ஃபோனை முழுமையாக நம்ம கற்றுக்கணும்னு சொல்ல வரேன். அப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபோன் எடுத்தால் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா வருது பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது சார், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா. சரி, இதில் கேமராக்கு ஐசி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடல் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு சில மாடலுக்கு ஐசி இருக்கும். சரி, இந்த மாடல் இல்லை, டேரெக்டாக எங்கே சார் போகும்? நேராக வந்து சிபிக்கு தான் சார் போகும், லைன் டேரெக்டாக சிபிக்குள்ளே போயிடும். அப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த மாதிரி IR இன்ஃப்ராரெட் வரக்கூடிய டிவைஸ் இருக்கும். IR LEDன்னு சொல்லுவாங்க, இது இன்ஃப்ராரெட். அதேமாதிரி ஃப்ராக்சிமீட்ரி சென்சார் கொடுத்துருப்பாங்க. காலிங் வர சென்சார்னு சொல்லுவோம், ஃப்ராக்சிமீட்ரி சென்சார்னு சொல்லுவோம். நம்ம அடுத்து நம்ம லைட்டு பார்த்திங்கன்னா நம்ம RGBன்னு சொல்லுவோம், ரெட் க்ரீன் ப்ளூ. இந்த 3 கலர் ஃப்ளிகரிங் ஆகும் பார்த்திங்களா சிக்னல் வர லைனில், அந்த இது வரக்கூடிய ஐசி இது.
சரி, அந்த எல்இடி அதுக்கு வரக்கூடிய ஐசி இது. அதேமாதிரி வந்து ஆஸ்ட்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கு வரக்கூடிய ஐசி இது. அது ஒரு சென்சார் சொல்கிறது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கான்செப்ட் காமன் கொடுத்துருப்பாங்க, ஸ்பேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி செக்ஷனை மூலியமாக நம்ம ஒரு ஃபோனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்எஃப் சிக்னல் வரக்கூடிய ஐசி சார். ஆர்எஃபை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஐசி இது, ப்ளஸ் ஆன்னா சுவிட்ச் இது. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நம்ம ஆல்ரெடி வந்து மெயினான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. மெயினான ஐசியோட நம்பர் தான் இதில் கிளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் நம்ம வந்து ஃபோனோட கான்செப்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி ஃபங்க்ஷனாக நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால், இதில் எது வேலை செய்யணும் தெரிஞ்சிட்டால் கண்டிப்பாக சர்வீஸ் பார்க்குறது ரொம்ப ஈஸின்னு சொல்ல வரேன். அதேமாதிரி இந்த மாதிரி கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக வர பார்த்தீங்கன்னா சிபியூக்கு சப்ளை வர லைனில் மெயினாக வந்து ஆம்பியர் ஜாஸ்தியாக வரக்கூடிய லைனில் தான் பெரிய பெரிய கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும், என்ன வோல்டேஜ் வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அதேமாதிரி டச் கனெக்டர் எடுத்துட்டிங்கன்னா, டச் கனெக்டருக்கு தனியாக ஐசி கிடையாது. டேரெக்டாக நமக்கு த்ரூவாக வந்து இதுவும் சிபியூவில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த ஐசியுமே இல்லாமல். இப்போ டிஸ்பிளே எடுத்துட்டிங்கன்னா அதேமாதிரி டிஸ்பிளேக்கு வந்து காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக எந்த ஐசியுமே இல்லை, த்ரூவாக நம்மளுக்கு டேரெக்டாக சிபியூவில் கனெக்ட் ஆகிடுது. மற்றபடி சார்ஜிங் லைன்லேருந்து ரிங்கர் மற்ற விஷயங்கள் எல்லாமே கீழே சிசி போர்ட்லேருந்து வரக்கூடிய லைன் ஃபுல்லாக இந்த கனெக்டில் கனெக்ட் ஆகும். இந்த சிக்னல் ஃபுல்லாக ஒவ்வொன்றுக்கும் நான் சொன்னேன், சார்ஜரோ ரிங்கரோ எல்லாத்துக்கும் தனித்தனி ஐஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் போய் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்போ ஒரு ஃபோனை வந்து முழுமையாக கனெக்ட் பார்த்துட்டோம். அதேமாதிரி இது ஹெட்ஃபோன் கனெக்டரு, ஹெட்ஃபோன் லைனும் இதில் கனெக்ட் ஆகும். அப்போ ஹெட்ஃபோன் பிரச்சனை இருக்குது, தண்ணி பட்டுக்கு ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த பாதிப்பு இங்கே போய் சேரும். இதனால் வந்து பாதிக்கப்படுறது 3 விஷயங்கள் பாதிக்கும். அதாவது ஸ்பீக்கர் மைக் அந்த ஆடியோ கான்செப்ட் பாதிக்கும், ஹெட்ஃபோன் கனெக்டர் பாதிக்கும், அதேமாதிரி ரிங்கர் செக்ஷனும் பாதிக்கும். அப்போ நம்ம இந்த பாதிப்பு எதனால் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சுனால் கண்டிப்பாக இந்த ஐசி ஃபால்ட் ஆகும். இதுக்கு சப்ளை எங்கேருந்து வருதோ அதுவும் நம்மளுக்கு பாதிக்கும்னு சொல்ல வரேன். அப்போ இதுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நம்ம அப்போ வோல்டேஜை மூலியமாக தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒரு ஃபோனோட டயக்ராம் எப்படி பார்க்கணும், ப்ளஸ் வோல்டேஜ் எப்படி ட்ரேஸ் பண்ணணும் தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம ஃபால்ட்டு பார்க்குறது தான். நம்ம பார்க்குறது இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு சொல்லுவோம். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஸ்டிப் இதில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயோடை வச்சு ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு நேராக இதோட லைன் வந்து டேரெக்டாக எல்லா சிக்னலுமே எங்கேருந்து வரும்னா நேராக வந்து சிபியூலேருந்து வரும். அப்போ மற்ற எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இப்போ டச்சும் சரி, டிஸ்பிளேயும் சரி, மற்ற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் முதற்கொண்டும் சரி, எல்லாத்துக்குமே சிக்னல் வர மாதிரி எல்லாமே டேரெக்டாக சிபியூலேருந்து வர மாதிரி வோல்டேஜும் நம்மளுக்கு இந்த மாதிரி 3 பவர் சப்ளை சொல்லலாம் பார்த்திங்களா, அந்த சப்ளை வந்து பவர் ஐசிலேருந்து வந்துட்டுருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம அந்த சப்ளை வோல்டேஜ் எங்கேருந்துலாம் வருது, அப்படி எந்தெந்த ஐசிலேருந்து வோல்டேஜ் வரும், எவ்வளோ வோல்டேஜ் வரும், இதை பற்றி விஷயங்கள் மூலிமா நம்ம வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்ல வரேன். அப்போ கண்டினியூட்டி தொடர்பு எங்கெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி வேல்யூ வரும், இது மூலியமாக கற்றுக்கணும்னு சொல்ல வரேன். அது ப்ளஸ் அதேமாரி வந்து அதோட ஆம்பியர் லைன் எப்படி இருக்கும், ஹீட் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் கான்செப்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் ப்ராப்பராக இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் டீப் லெவலாக போகணும். அப்போ முழுமையாக நம்ம ஒரு ஃபோன் எடுத்து கம்ப்ளீட்டாக A to Z நம்மளுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த லைன் வேல்யூ வோல்டேஜ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த முழுமையாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம சர்வீஸ் பண்ணும்போது இந்த ஃபீல்டில் பொறுத்தவரை வந்து நம்மளுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்க நிறைய கான்செப்ட் இருக்குது. அதாவது நம்ம புதுசாக அதை கண்டுபிடிச்சே இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 நாள் 20 நாளே பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாதுன்னு சொல்ல வரேன். நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். அப்டேட் பண்ண தான் நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி பார்த்தா தான் கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கன்ஃபார்மாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் அட்டன் பண்ணி அது சரியாக தப்பான்னு கன்ஃபார்ம் பண்ண தெரியணும்னு சொல்ல வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.